வார்த்தைக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நிற்க முடியாதே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, எல்லா சத்துருவின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக, நிர்மூலம் ஆவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னோடு கூட இணைந்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுதே தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் விடுதலையாக கூடிய ஒரு நேரம் இது. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளையே, நீ விடுதலையாக கூடிய ஒரு நேரம் இது. உன் விடுதலைக்கான ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, பெரியவரே, தூயரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. ஷகதலரபகதலரஷே. Thank you Lord. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் அப்பா, ஓ இந்த அருமையான நேரத்தில் தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஏதாகிலும் செய்வீர், எங்களை விடுவிப்பீர், எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கான காரியங்களை நீர் செய்வீர் என்று சொல்லி தகப்பனே, உம்மை தகப்பனே ஆண்டவரே எவ்வளவு வேணும் தகப்பனே சந்தேகப்படாமல் ஆண்டவரே, ஒரு துளி கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் இன்று தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரை விசுவாசித்தவர்களாய், இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று தகப்பனே ஆண்டவரே எங்கள் நாவுகள் அறிக்கத்தக்கதாய் உங்க சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஓ ராபா லா ஷாகா தூடா ஹந்த ராபா லிகா பாதா ரகபோ ஷாகா தூடா லிதி அந்தல ரபா வஷேயா लेब्रोहो शाबाबा हंदल खड़ा लेब्रोहो शहरदला रबा लागा दरगा दड हंद खड़ा रोगो शेबहो लेब्रोहो लिबाहाशी अंद खड़ा दलबहो से केरे दी अंदरबा. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த நாவும் கிறிஸ்துவின் உடையது அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்மை அறிக்கை பண்ணாத எந்த நாவும் அந்தி கிறிஸ்துவின் நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் சொல்லுவார்கள், இயேசுவின் நாமத்தை எல்லாரும் சொல்லுவார்கள் ஆண்டவரே. ஆனால் தகப்பனே, பிசாசு நன்றாய் அறிந்திருக்கிறான், இயேசுவையும் அறிவான், பவுலையும் அறிவான், உம்முடைய ஊழியக்காரர்களையும் அறிவான் ஆண்டவரே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு தகப்பனே எந்த சத்துருவானாலும் எந்த பிசாசானாலும் கீழ்ப்படிந்துதான் அது ஆக வேண்டும், கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் அவன் நடுங்குவான், உம்முடைய வல்லமைக்கு முன்பதாய் அவன் நடுங்குவான் ஆண்டவரே. எந்த அந்தகாரத்தின் வல்லமைகளும் எந்த பிசாசின் வல்லமைகளும் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே தகப்பனே நான் செய்கிற காரியங்களை செயல்பட முடியாது தகப்பனே. உங்க வார்த்தையை கண்டு நடுங்குவானேயா. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று தகப்பனே, இந்த ஜெப நேரத்தில் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய இரத்தத்தினாலேயும் ஆண்டவருடைய சாட்சியின் வசனத்தினாலேயும் பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம்.
ஜெயம் எடுக்கிறோம் ஐயா, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மறைவிடங்களிலே பதிவிடங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்ய நினைக்கிற ஆண்டவரே அவனுடைய எல்லா கிரியைகளும் உடைவதாக, நிர்மூலமாவதாக. அவனுக்கு பிரியமான தகப்பனே, இந்த நேரத்தில் உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே ஏதோ ஒரு காரிய விக்கிரகங்கள், ஏதோ ஒரு காரியமுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே என்றால் நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே வெள்ளியை புடமிடுகிற ஆண்டவரே, தங்கத்தை புடமிடுகிற உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. In the name of Jesus. ஆண்டவரே கூடாரத்தில், ஆண்டவரே நிலத்தில், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரிய இருதயத்தில் ஆண்டவரே சத்துரு எங்கேயாலும் ஒளிவிடத்தில் சத்துரு எங்கேயாலும் ஒளித்து வைத்திருப்பானே என்றால் உம்முடைய அக்கினி இறங்கும் போது அதை பரிசோதிக்கும் போது உம்முடைய அக்கினிக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய அக்கினி பரிசோதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடை, இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருவின் கட்டுகள் உடைத்தெறிகிறேன். மாஷா கதரபல ரபஷா லெபோஹோ ஷோபரோகோ தோரோபோசி அண்டலபவ நதி அந்தரபா லெப்ரோஹோ செகரேதேரே மாமா ஹசோதோரோபோ. உம்முடைய வார்த்தை ஜெயமுள்ளது, உம்முடைய வார்த்தை ஜெயமுள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது. உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நிற்க முடியாதே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே எல்லா சத்துருவின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக, நிர்மூலமாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னோடு கூட இணைந்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி தேவனை நோக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுதே தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் விடுதலையாக கூடிய ஒரு நேரம் இது. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளையே, நீ விடுதலையாக கூடிய ஒரு நேரம் இது. உன் விடுதலைக்கான ஒரு நேரம் இது. உன் அற்புதத்திற்கான ஒரு நேரம் இது. உன் வாழ்க்கையிலே உன்னை துரத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவினுடைய வல்லமைகளும் உன் வாழ்க்கையிலே, உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் வேலைக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், பதிவிடங்களிலே சத்துரு வைக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து எறிகிற இந்த தேவ வல்லமையும் நிறைந்த இந்த ஜெபத்தினாலே நிச்சயமாய் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். தேவ பிள்ளையே, சத்துரு உனக்கு விரோதமாய் பதிவிடங்களிலே ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறானே என்றால் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே, உன் தூக்கத்திலே ஏதோ ஒரு கனவு உன்னை சுற்றிலும் ஏதோ நடக்கிறதே போல காணப்படுகிறதா? தேவ பிள்ளையை பாம்புகள் துரத்துவது போல, மிருகங்கள் துரத்துவது போல, தேவ பிள்ளை அநேக தொல்லையின் பிரச்சனை மனிதர்கள் துரத்துவதை போல, ஏதோ அசுத்த ஆவிகள் துரத்துவது போல, துரத்தி 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 நீ அதற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறதே போல, தேவ பிள்ளையே, சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாத அசுத்தமான பார்க்க கூடாத அகோரமான கனவுகள் உன் வாழ்க்கையில் வருகிறதா? பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கும்போது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நீ ஜெபித்து, பரிசுத்த ஆவியானவரோடு நீ இணைந்து, பரிசுத்த ஆவியானவரால் நீ அபிஷேகிக்கப்பட்டு நீ இருப்பாய் என்றால் தேவ பிள்ளையை, எந்த சொப்பனத்திலையும் எந்த இடத்திலையும் சத்துருவனை தொட முடியாது. சில நேரங்கள் அநேக சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களில் உன்னை சுற்றிலும் போராடி வருவார்கள். உன்னை அழிக்கும்படிக்கு தேவ பிள்ளையே 10,000-16,000 பேர்கள் வருவார்கள். உனக்கு விரோதமாய் வருகிற 10,000, அல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுகிற எனக்கு விரோதமாய் வருகிற 10,000 பேர் ஆகிலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் 16,000 பேர் அநேக ஜனங்கள் வருவார்கள். தேவ பிள்ளையே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள்.
தேவ பிள்ளை உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனால் நீ பயப்படக்கூடாது. ஆனால் நீ அவனுக்கு பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. என் வலது பக்கத்தில் 1000 பேரும் என் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கையிலே உன்னை சுற்றிலும் 10,000 பேர் வந்தாலும், உனக்கு விரோதமாய் 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் நீ அவனுக்கு பயப்படாதே. எந்த பாம்பின் வல்லமைக்கும் எந்த அசுத்த வல்லமைகளுக்கு நீ பயப்படாதே. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். உன்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். உன்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர். தேவ பிள்ளையே, அவர் உன்னோடு கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உன்னோடு கூட இருக்கும்போது ஏன் நீ கலங்க வேண்டும்? இப்படிப்பட்ட கனவுகள், இப்படிப்பட்ட தொல்லையின் திரட்சிகள் உன் குடும்பத்தை குறித்ததான நேர்மறையாய் உன் குடும்பத்தை காரியங்களை குறித்து எதிர்மறையாய் வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாய் என்றால் இந்த ராத்திரி நேரத்தில், ஹல்லேலூயா, தேவ பிள்ளை, இந்த நாளிலே நீ ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் போது தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நீ பலன் அடைவாய் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட பலன்? வேதம் சொல்லுகிறது புதிய பலன் அடைவாய். ஓ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது புது பலன் அடைவாய். கழுகுகளை போல செட்டைகள் அடுத்து உயர 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 எழும்புவாய். எந்த சத்ருவனை துரத்தி வந்தாலோ தேவ பிள்ளை, கர்த்தருனை உயர உயர உயர்த்தி வரும்போது, ஓ கர்த்தர் எந்த சத்ருவனை தொடாத அளவுக்கு, எந்த சத்ருவன் அருகில் வராத அளவுக்கு, ஓ உயர்ந்த ஒரு அடைக்கலத்திலே தேவ பிள்ளையே, உயர்ந்த ஒரு இடத்திலே கர்த்தருனை வைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 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 ஏனென்றால் அவரை துதிக்கிற இடத்திலே வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிறார். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஐயோ என் குடும்பத்துக்கு விரோதமாய், ஐயோ என் வாழ்க்கைக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. நீ பயப்படுவதற்கென்று சொல்லி தேவன் உன்னை அழைக்கவில்லை அம்மா. நீ பயப்படுவதற்கென்று சொல்லி தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீ பயப்படுவதற்கென்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. தேவ பிள்ளையே, நீ தைரியம் கொண்டு கர்த்தருக்காய் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் தேவ ஜனமே, என்னோடு கூட இணைந்து கர்த்தரை துதித்து நீ பாடும்போது, ஹல்லேலூயா, நான் ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் என்றால், ஏன் இந்த பாடலை பாடி தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்றால், தேவ பிள்ளையே, தேவனை கருத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஆவியோடு நாம் துதிப்போமே என்றால் நிச்சயமாகவே தேவ பலன் நமக்குள்ளே பெருகும். இந்த ராத்திரி நேரத்தில் தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னோடு கூட இந்த பாடலை இணைந்து நீ பாடுவாயே என்றால் உனக்குள்ளே ஒரு தேவ பலன் நிச்சயமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் நீர் அங்கே வாசம் செய்வீர். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் உயர்த்துகிற இடத்துல அங்கே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லி, இன்றைக்கு நீ கர்த்தரை உயர்த்துகிற இந்த நேரத்திலே, ஓ இன் திஸ் டைம் தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். நீ அவரை துதிக்க 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 எல்லா சத்துருவின் வல்லமைகளும் உன்னை விட்டு விலகி போகும். நீ அவரை துதிக்க துதிக்க எல்லா அந்தகார கட்டுகளும் உன்னை விட்டு உடைந்து போகும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் எழுந்தருளும் போது, ஓ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிற இடத்தில் எந்த சத்துருவுக்கும் இடமில்லை. அங்கே வாசம் செய்து தேவ பிள்ளையே, அவரே சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் நாமத்தை நீ உயர்த்துகிற எந்த ஸ்தானமானாலும், ஸ்தானம் என்றால் இடம். தேவ பிள்ளையே, நீ அவரை உயர்த்துகிற எந்த இடமாயிருந்தாலும், நீ இந்த ஜெபத்தை ஒருவேளை உன் வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை இந்த ஜெபத்தை உன் ஆபீஸ்ல உட்கார்ந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை இந்த ஜெபத்தை நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ட்ரெயின்ல, நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வாகனத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல இருந்து நீ
கர்த்தரை துதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல. தேவ பிள்ளையே, நீ எங்கே இருந்து கர்த்தரை துதிக்கிறாயோ அவர் அந்த இடத்துக்கு அவர் அங்கே இறங்கி வருவார். அங்கே வந்து உன்னை விடுதலை செய்வார். என் நாமத்தை நீ எங்கே கூப்பிடுகிறாயோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன், நான் உனக்கு வந்து விடுதலை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறாரே, அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஏன் அப்படின்னா அவரே சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வரியிலையுமே எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. தேவ பிள்ளையே, நீ பாட போகிறாய், நான் உன்னோடு சேர்ந்து பாட போகிறேன். தேவ பிள்ளையே, எப்படி தெரியுமா? உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஏன் அப்படின்னா நீரே சர்வ சிருஷ்டிகர். இந்த ரெண்டு வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? தேவ பிள்ளையே, நீ அதை உணர்வாய என்றால், தேவ பிள்ளையே அதை நீ உணர்வாய என்றால், இந்த வரியை நீ உணர்ந்து நீ பாடுவாய என்றால், இந்த ரெண்டு வரியை நீ சொல்லும் போதே இப்பொழுது நீ விடுதலையை நீ காண முடியும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. வேதம் சொல்லுகிறது எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வனானவர் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. அவரே தெய்வம், இவரும் ஒரு தேவன் அல்ல, இவரே தேவன். இயேசுவே தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார். இந்த உலகத்தை தம் வார்த்தையாலே உண்டாக்கினவர். இந்த உலகத்தை தம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கொண்டே உருவாக்கினவர். அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவராலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எந்த சத்துருவானாலும், எந்த பிசாசின் வல்லமையானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும், தேவ பிள்ளையே நீ இப்படி சொல்லணும், எந்த சிருஷ்டியும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சிருஷ்டியும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஷரகதலரகனா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால், ஹல்லேலூயா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமென். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். தேவ பிள்ளை, துதியும் கனவும் மகிமை எல்லாம் அவருக்கே நாம் செலுத்த போகிறோம். எஸ், ஹல்லேலூயா. ஏனா கர்த்தரை துதிக்க வேண்டும்.
ஏன் நான் அவருக்கு கனம் செலுத்த வேண்டும், ஏன் நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவா. ஆண்டவராக இயேசு மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவர். அவரே துதியையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறவர். இன்று கர்த்தரின் வாழ்க்கையில விடுதலை தர விரும்புகிறார். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எந்த பகுதியில உனக்கு வியாதி, எந்த பகுதியில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் நாமத்தில் உன் கைகளை அந்த இடத்துல இந்த ஜெப நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் வை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே, எந்த இடத்தில் தன் வேதனையோடு, எந்த இடத்தில் தனக்கு விடுதலை வேண்டும், எந்த இடத்திலே தகப்பனை என்ன காரியங்கள் கேட்கிறார்களோ, right now I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த காரியம் உண்டாவதாக. Yes, in the name of Jesus. எல்லா வியாதிகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா பலவீன கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. விட்டு கொடுங்க சகோதரா, விட்டு கொடுங்க சகோதரி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குகிற ஒரு நேரம், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற ஒரு நேரம், இப்பொழுது கர்த்தர் வல்லமை உன் மேல இறங்குகிற நேரம், வீட்டுக்குள்ள இறங்குகிற ஒரு நேரம். எல்லா சர்ப்ப ஆவிகள், எல்லா மிருக வல்லமைகள் சங்கிலிகளாலே இப்பொழுது கட்டப்படுகிறது. Right now in the name of Jesus. ஓ ராபகதா ஷகதா ராபகதா ரபா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. ஓ ராமாஷி அந்தரபா, நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் ஹalleluya பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் நீ எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எவைகளை கட்டவிழ்கிறாயோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுதே உனக்குள்ள இருக்கிற கட்டுகள் விலகி போகிறது. இப்பொழுது உனக்குள்ள இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் விலகி போகிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு எண்ணம், ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறார். உன் சிந்தையில, உன் இருதயத்தில, உன் எண்ணத்தில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக நீ கர்த்தரை துதிக்கணும், அதற்காக நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்லலாமா? துதிக்கிறோம். என்னோடு இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப நேரத்தில் நீ மாத்திரம் அல்ல, அநேகவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். இணைந்து சொல்லுவோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம். ஏசையா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்மை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஏமாறக்கூடாது ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ளவா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம். ஷபகதரகதலரமஷே ரெபலகதரமஷபலபரா லிபரகஷகதலபரபகதரே. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை. பெற்றுக்கொள் இயேசுவின் அக்கினி இப்பொழுது உன் மேல் இறங்குகிறது. Receive your healing and miracle in the name of Jesus. Hallelujah. Hallelujah. நன்றிப்பா. Thank you Jesus.
ஹalleluya ஷபகதரபபபா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து சொல்லலாமா? துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஷகபதரபா ஹalleluya ஹalleluya ஷபகதரதரகதரதி அத்துருபு லிப்ரஹஷி அந்தலா கதரபா ஹalleluya ஹalleluya ஷகதரபகதரபகதியா லேப்ரோஹு ஷபல ருபல ஹந்த கடா லேஹத்தரபோ ஷிகல பரபலரபா. எல்லா சத்துருவும் நடுங்குகிறது, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நடுங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை உன் சரீரத்தில் இப்பொழுதே சம்பவிக்கிறது. ஹalleluya இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுதே உன் சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறது. ஓ, இந்த நேரம் ஒரு விலையேறப்பட்ட ஒரு நேரம் தேவ பிள்ளையே. இந்த நேரம் ஒரு விலையேறப்பட்ட ஒரு நேரம். ஷகதரபல தரபா ஹத்துனா ஹந்த கடா லபஹ ஷதுரா கரப ஷபல துரபரப ஷதுரே லபகதரபகதரப ஷகல துட கரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ரபகதரபா லாப்ரகதரபா ஷகதரபா. ஓ, அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை இப்பொழுதே உண்டாக வேண்டுமாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ஹalleluya ஒரு வல்லமை இறங்கி விடுதலை செய்வதாக. ஹalleluya ஹalleluya ஷபகதரபா ஓ ரபகதரபா ஷகுடரதுனா ஹந்தா ரபகதரபலவரதலபா ஷபகதரபா. ஜீசஸ் உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. ஏசப்பா 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. உங்க நாம உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில், சிந்தையில், எண்ணங்களில் ஆண்டவரே நீங்க வாங்கப்பா. நிம்மதி வரட்டும், சந்தோஷம் வரட்டும், சுகம் வரட்டும் ஆண்டவரே, விடுதலை வரட்டும். ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.